guys, Assalamu alaikum. Welcome back to our channel Farveen's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. ஸோ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு vlog வந்து அப்லோட் பண்ணி நான் சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி நான் டே பிஃபோர் ரமதான் சொல்லிட்டு vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் இப்போது வந்து சென்னையில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி இப்போவுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். பட் தென் வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்க்காக. அண்ட் இன்னைக்கு வந்து நான் ரம்ஜான் vlog தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பள்ளிவாசல் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய ட்ரெஸ் ஆக்சுவலி க்ரீன் கலர். அண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கிளிப் வந்து நீங்கள் எந்த ரமதான் ஷாப்பிங்லேயே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் கவர் பண்ணலை. பட் வந்து ரம்ஜான் ஷாப்பிங்னு போட்டிருந்ததில் வந்துட்டு வெட்டிங் கிளிப்ஸும் அண்டு 27 நைட் ப்ரேயருக்கான ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்திருப்பேன். பட் இந்த ட்ரெஸ் வந்து சடன் பிளானில் இந்த பர்ச்சேஸ் போய் பண்ணது. ஸோ அதனால் இது வந்து எந்த வீடியோஸ்லேயும் கிளிப் வந்து ஆட் ஆகிருக்காது. ஸோ அப்புறமா வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் 7:30 ப்ரேயர் இருக்குது. ஸோ 7 நம்ம போய் அங்கே அசம்பிள் ஆயிடணும். அப்போ தான் பிளேசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நிற்கிற மாதிரி ஆர் பிளேஸ் இல்லாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வரும். ஸோ அதனால தான் நேரத்தை கிளம்பியாச்சு. அண்ட் எனக்கு வந்து பள்ளிவாசல் வந்து ரொம்ப கிட்ட தான், 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படி பள்ளிவாசலுக்கும் வந்தாச்சு. இப்போ தொழுகையும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்ததும் வந்து உட்காந்து ப்ளேஸ் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தொழுறதுக்காக வந்து உட்காந்துட்டேன். ஸோ தலை ரொம்ப ஈரமாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுகை முடிஞ்சது. தொழுகை முடிஞ்சிருந்தால் வந்து அந்த வீடியோ நான் வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு தொழுகும் போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ தொழுகை முடிஞ்சிட்டு துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி வந்து வெளில இறங்கியாச்சு. இனி நேராக வீட்டுக்கு போயிட்டு நமக்கு என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது தான் வேலை இருக்குது. பள்ளிக்கு போயிட்டு வந்து ஆக்சுவலி பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து சிக்கனுக்கு வந்து மசால்ஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் பாலாடைக்குமே மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். ஸோ வந்ததுமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, வந்ததும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக ஈதுக்குமே சரி பக்ரீத்துக்குமே சரி நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பாலாடையோட ரெசிபி வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாஸ் பண்ணுற அந்த பாலாடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என்ன அப்படின்னா, நான் வீடியோக்கு அப்லோட் பண்ண பாலாடை ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அதையும் விடைக்கும் இதுவும் ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணாத சில பேர் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களாம் இந்த ஒரு டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது கூட நான்வெஜ் கிரேவி தான் வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் பரோட்டா அண்ட் பாலாடை இதெல்லாம் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ரம்ஜானுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஆனால் எல்லா ரம்ஜான்லேயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பாலாடையும் பரோட்டாவும் இருக்கும். கூட வேறு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து எதுவும் பண்ணலை. பிகாஸ் ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கனால மார்னிங் வந்து கொஞ்சம் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணோம். அண்ட் சிக்கன் பீஸில் லெக் பீஸ் வந்து எனக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நான் சாப்பிடுவேன். ஐ மீன் லெக் பீஸ் மட்டும் அப்படி கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கும் அண்ணனுக்கும். ஸோ வந்துட்டு அவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அது ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை போட்டு திருப்பி அதை நிற்க வச்சு அண்ட் அதை அப்படி இப்படின்னு போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக வருமா, ஸோ சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. பரோட்டா ஒன்று அண்டு சிக்கன் ஃப்ரை ஒன்று, கிரேவி கொஞ்சமாக அப்படிலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ப்ளேஸ் ஆயாச்சு. மாடிக்கு வந்தேன். எதுக்காக அப்படின்னா, மாடியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஈதுக்கு வந்து ரீல்ஸ்லாம் போடணும் இல்லையா? ஸோ அதனால ரெடிலாம் ஆகிட்டு நான் வந்து வந்தேன் மேலே. ஆக்சுவலி வந்து பள்ளிவாசல் போகும்போது சும்மா ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு அப்படி போயிடுவேன். மேக்கப் எதுவும் வந்து போட மாட்டேன். வந்து தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து காலிட்ஸ் பிரியாணி தான் வந்து போயிருந்தோம் ரம்ஜானுக்கு ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் ஆட்டு. இது எங்களுடைய ரீசன்ட் டைம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இது.
ஒருக்க நாங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா எனக்கு இதுவாக தான் தோணுச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் யூஸ்வலாக பிரியாணி சாப்பிட்றதா இருந்தால் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து வருவோம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து இப்போ ரீசெண்ட் ஆஃபர் போயிட்டு இருந்தது இந்த ரம்ஜானுக்காக. லைக் ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கினா கூட பெப்சி, ஒரு ஃபுல் கிரில், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஆஃபரில் நாங்கள் வந்து ஒரு பக்கெட் பிரியாணி அண்ட் அது கூட வந்து ஒரு பெப்சி அண்ட் ஒரு கிரில் வந்து கொடுத்துருந்தாங்க, கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து லைக் கூட்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்புறமா பிரியாணி சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக ப்ரெட் அல்வா இருந்துச்சு. அப்புறம் ரைத்தா அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா முட்டை. அப்புறமா வந்து இந்த புளிக்கறின்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் ஸ்பெஷல் அது. பிரியாணி கூடலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் ஒரு பாட்டில் பெப்சி வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஸோ அதுவுமே வந்து இதில் இருந்தது. ஸோ எல்லாமே பிளேட்லாக சூப்பராக செட் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. அண்ட் கிரில்லுமே வந்து கூட வச்சுருந்தாங்க. பட் என்ன கொஞ்சம் ஆறின மாதிரி ஆயிடுச்சு கிரில் சிக்கன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாங்கள் வாங்கிட்டு வரும்போது. பிகாஸ் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அவங்க டோக்கன் வைஸாக அதை லைக் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் போய் ஒரு ½ கிட்ட நின்றுருப்பேன். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு. இந்த ஆஃபர்னால வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பெப்சிலாம் குடிச்சிட்டு பயங்கரமாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நானும் அண்ணனும் வந்து ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவலாக என்னுடைய ஃபேவரட்டான வாஃபிள்ஸ் ஷாப் தான் வந்திருந்தேன், பெல்ஜியன் வாஃபிள்ஸ். அண்ட் என்னென்னா ஃபேமிலியாக வெளில போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ அண்ட் பாப்பாவுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது. அதனால் அவங்க வெளில போயிட்டாங்க. அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாட்டி வந்து சும்மா அப்படியே வாஃபிள்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில வந்திருந்தோம் பெல்ஜியன் வாஃபிள்ஸ்க்கு. வந்து ஆஸ் யூஷுவலாக பெல்ஜியன் வாஃபிள்ஸ் வர போடலாம். நான் ஒவ்வொரு ஃப்ளேவரும் இனிமேல் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வாஃபிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுதான் கிடையாது, வாஃபிள்ஸில் என்ன ஃப்ளேவர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நல்ல சாக்லேட்டியாக அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்னிக்கர்ஸ் வாஃபிள்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, நீங்கள் ஹென்னா எந்த பேஜ்லேருந்து வாங்கினீங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேட்டீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய சிஸ்டர் தான். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஹென்னா டிசைன் பை தெக்ரின், ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹென்னா டிசைன் பை தெக்ரின்னு நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் வேணால் கீழே உங்களுக்கு அவங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைலும் அண்ட் அவங்க ஐடியும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஹென்னா டிசைன் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் கூட பண்ணலாம். அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதே டைமில் அவங்கக்கிட்ட வந்து நெயில் கோன்ஸ், ஹென்னா கோன்ஸ், ப்ரைடல் கோன்ஸ்னு எல்லாமே, ஸ்டென்சில்ஸ்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட ப்ரைடலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்மே கூட. ஸோ இது நான் எதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரமோஷன்ஸ் ஆர் அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. நாட் லைக் தட். நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டீங்க, அவங்க டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்லியிருப்பேன் அவங்கள பற்றி, லைக் அவங்க வந்து கோன்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் தென் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் நான் காலேஜ் விட்டு வந்ததும் கன்னியாகுமரி பீச் போகலாம். யூஸ்வலாக நம்ம ரம்ஜானாலே வெளில போகல. ஸோ அன்னைக்கு போகல. ஸோ அந்த பிளானை நெக்ஸ்ட் டே மாற்றியாச்சு. ஸோ அதே வைப்போட நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரம்ஜான் ஆயில் வந்தது கன்னியாகுமரி பீச் வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்ததுமே சன் தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாங்ஸ்லாம் கேட்டு வைப் பண்ணிவிட்டு இங்கே ரீச் ஆகிட்டு ஆஸ் யூஸ்வல் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு தானே. ஸோ நாங்கள் எப்போவுமே வர்றது வந்து இங்கே தான். இப்போது பீச்சுக்கெலாம் போகிறதா இருந்தால் கம்பெனிக்கு வந்து ஆல் இருக்கணும், யாராச்சும் இருந்தால் தான் நமக்கு வந்து பீச்சில் வந்து கால் நினச்சி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். சோலோவாக போய் நிற்கிறத விட எனக்கு வந்து கம்பெனியாக போனால் தான் பீச் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் சும்மா இங்கே இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டோம். கன்னியாகுமரி பேக் சைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இத்தனை வருஷமாக வரேன், ஆனால் அது எனக்கு என்னன்னு தெரில. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் இறங்கி வெளில வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து கடை நிறைய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாங்காய் வந்து இருந்தது. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன்.
அப்புறமா கரும்பு ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கரும்பு ஜூஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னால் சில்லுன்னு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்புறமா அந்த அக்கா கிட்ட இந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் பக்கத்து கடையில். இங்கே வந்து ரெகுலராக இவங்க கிட்ட தான் நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குவேன். நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் கிளம்பி வந்து வாப்பாவை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என் அப்பா அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைட் அப்படி போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் என்னுடைய ஈத் வந்து போச்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுதுன்னு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சாரி, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். இன்னும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகும். டடா.